ஸ்ருதியோட ஹோட்டல்ல வேலை செஞ்ச செஃப் எல்லாமே நீத்து காசு கொடுத்து தன்னோட ஹோட்டலுக்கு கூப்பிட்டுக்கிட்டத ரவி தெரிஞ்சுக்கிறாரு. ஸ்ருதி நீத்துவோட ஹோட்டலுக்கு நீங்க எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. நீங்க எப்படியோ என் ஹோட்டல்ல வேலை செய்யற ஆட்கள உங்க ஹோட்டலுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டீங்க. அப்பதான் எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா தோணுச்சு. காலேஜ் படிக்கிற பசங்கள பார்ட் டைமா ஜாப் கொடுக்கலாம்னு யோசிச்சு பார்ட் டைமா வேலைக்கு ஆட்கள் எடுத்தேன். இப்ப ஹோட்டலே சூப்பரா இருக்கு நீத்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. ஸ்ருதி பேசுனத ரவி கேட்டுறாரு. அப்போ காலையில அந்த 3 பேரும் ஸ்ருதி ஹோட்டல்ல இருந்து வந்தவங்களா? நீட்டு தான் காசு குடுத்து அவங்கள கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரவி யோசிக்கிறாரு. ஸ்ருதி பேசிட்டு போன பிறகு ரவி நீத்துக்கிட்ட போய், "நீத்து நீங்க பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என் ஒய்ஃபோட ஹோட்டல்ல இருந்து ஆட்கள் நீங்க இப்படி கூப்பிட்டுருக்கீங்கன்னு" சொல்லிட்டு ரவி கோவமா பேசுறாரு. அதுக்கு நீத்து, "ரவி நீங்க வெறும் செஃப் தான்" அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க. அதாவது எப்படின்னா, "ரவி உங்க வேலைய மட்டும் பாருங்க. உங்க சாப்பாடு நேரத்துக்கு முடிச்சிருக்குல்ல, அதான் உங்க வேலை. போய் பாருங்கன்னு" சொல்லிட்டு சொல்றான். "நீங்க இப்படி பண்ணீங்க நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல நீத்து. என் ஒய்ஃப் இவ்ளோ நேரமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவ அவ்ளோ ஜென்யூனா இருக்கா. ஆனா நீங்க இப்படி இருக்கீங்க. எனக்கு சுத்தமா உங்க கேரக்டர் வர வர பிடிக்கல நீத்துன்னு" சொல்ற ரவி கோவப்படுறாரு. "என் கேரக்டருக்கு உங்களுக்கு பிடிக்கணும் எந்த அவசியமும் இல்ல ரவி. நீங்க சமைக்கிற வேலைய பாருங்க போங்கன்னு" சொல்லிட்டு நீத்து கேஷுவலா சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? நாளைக்கு ப்ரோமோல பார்க்கலாம்.